السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்லரகுமானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை தோன்றுகின்றன. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நானெல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். இதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமைகளிலே இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்கின்ற தலைப்பின் கீழே நல்லொழுக்க பயிற்சி வகுப்பாகவும் மார்க்கத்தை இஸ்லாத்தினுடைய அக்கீதாக்களை அறிந்து கொள்கின்ற வகுப்பாகவும் இந்த அமர்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் கடைசியாக நாம் இந்த உரையை இந்த தலைப்பின் கீழே நிகழ்த்திய பொழுது அல்லாஹ் எங்கே இருக்கிறார், அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறார். பொதுவாக மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில எப்படி இறைவன் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலயும் என்ன செய்வாரு, நிறைஞ்சு இருப்பாரு, தூண்லையும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கொள்கை இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறாங்கல்ல அந்த மக்கள்கிட்ட மட்டும் உள்ளது கிடையாது. இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு புறத்தில் அர்ஷின் மீது அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்துல அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் அப்படி மாதிரியான விஷயங்களை மையமாக வைத்துக் கொண்டு சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் என்ன செய்வான், இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அப்படி ஒரு பார்வை முஸ்லிம்களாகிய நமக்கு வந்து விடுமே ஆனால் அது இஸ்லாமிய மார்க்க வரம்பின்படி அது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கிக்கிடணும். அல்லாஹ் உண்மையில் அர்ஷின் மீது தான் என்ன செய்வான், இருப்பான். அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்காணிப்பான். எல்லா விதமான கட்டளைகளையும் மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த பிரபஞ்சத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அப்ப அதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை குறைவுடையவர்களாக இருந்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா நம்ம என்னதான் சொல்லணும், அர்ஷின் மீது இருக்கிறான், அர்ஷில தான் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லணுங்கிற ஒரு அடிப்படையோடு அது சார்ந்த பல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு மத்தியிலே தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தோம். வெளியில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினோம்ல ஒரு மண்டபத்துல வச்சு, அதுலயுமே இந்த செய்திகளை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அந்த தர்கா வழிபாடு தொடர்பான விஷயங்களை ரொம்ப கூடுதலாக என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்ப தர்கா வழிபாடு என்பது எப்படி இணை வைப்பு காரியமாக இஸ்லாமிய மார்க்க வரையறையின்படியும்
இஸ்லாமிய சமுதாயத்திலும் இருக்கிறதோ அந்த செய்திகள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இணை வைப்பு என்ற அடிப்படையில் சில பார்த்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து வேறு என்னெல்லாம் இணை வைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நடைமுறையில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும். ஆனா அதை எப்படி பார்க்கணும், அதுல இருக்கக்கூடிய அடிப்படைகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில இஸ்லாத்தில் நபி பெருமானார் அவர்கள் இந்த காரியத்தை என்ன செய்தார்கள், இணை வைப்பு என்று சொன்னார்கள். அந்த இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, தாயத்து அணிகின்ற அந்த பழக்க வழக்கம், அது ஒரு இணை வைப்பு. நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களே, அந்த நிகழ்வு என்பது எப்படி ஏற்பட்டதென்றால், யாரும் அல்லாவை பற்றி, அல்லான்னா யார் தெரியுமா, அவன் பயங்கரமானவன், மலையை அவன் தான் தருகிறான், உணவை அவன் தான் தருகிறான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை கொண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த தமிழகத்திலே பரவவில்லை. எப்படி பரவுச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பேசும்போது இந்த மேல வச்சு பேசும்போது கூட இதை சொல்லி இருக்கிறோம். அலியும் அக்குமல் தலக்கும் தீனக்கும் அத்துமம் தலைக்கும் ஞாபகம் இவர் அலித்துலக்கும் இஸ்லாம் தீனா அப்படின்னு ஒரு வசனத்தை அர்ஜுத்தில் விதாவுல ரசூல்லா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அந்த வசனம் அப்பொழுதுதான் அருளப்பட்டது. சூரத்துல் மாயிதாவுல ஒரு வசனம் அருளப்பட்டது நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த வசனத்தை நபி பெருமானார் சொல்லி மக்களை எல்லாம் அழைத்து ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். அதுதான் கடைசி பிரச்சாரம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு போனாங்கல்ல மதீனாவுக்கு, போன இடத்துல நபி பெருமானார் ரொம்ப அழகா என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 மாதங்களுக்குள்ள மரணித்து விட்டார்கள். அப்ப இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு நபி பெருமானார் சொன்னார்கள், பள்ளி பள்ளிகுல் சாஹிபுல் காயிப் ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் நபி பெருமானார் பேசின கடைசி சொல்லு. பிரச்சாரத்தின் அடிப்படையில மக்கமா நகரத்தில் வைத்து சொன்ன கடைசி சொல்லு என்னன்னு கேட்டா, பள்ளி பள்ளிகுல் சாஹிபுல் காயிப் ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்துல போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை விட மிக தெளிவாக அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த அர்ஜுத்தில் விதா உரை முடிந்ததற்கு பிறகு நிறைய சகாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, சொந்த ஊரான மக்காவை விட்டு, சொந்த ஊரான மதினாவை விட்டு வேறு வேற பகுதிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்படித்தான் கேரளாக்குள்ளே இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்தது. அப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்தது. அப்படித்தான் கர்நாடகாவுக்குள்ளே இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்தது, நுழைந்தது. யாரும் பூர்வீக குடிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்துல போய் சேர்ப்பிக்கவில்லை. அரபு நாட்டில் இருந்து அரபை தாய்மொழியாக கொண்டு நபி பெருமானாருடைய நேரடி பட்டறையிலே வார்த்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள், நபி பெருமானார் பல்லிகு அன்னி வளவ ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் கூட அதை பிற மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுங்கள்னு சொன்னாங்கல்ல, அந்த செய்தியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டுட்டு எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்து வந்தாங்க. அப்படி இடம்பெயர்ந்து வந்து நீங்க ஒரே ஒரு சின்ன செய்தி கிடைச்சா கூட மக்கள்கிட்ட சொல்லணும், சொன்ன அடிப்படையில சொன்னதுதான் என்னது, இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தினுடைய துவக்கம். விளங்குதா உங்களுக்கு? அப்படி சொல்லப்பட்ட அந்த பிரச்சாரத்தில் அல்லாவை பற்றி யாரும் சொல்லவில்லை. மொழி தெரிஞ்சாதான் சொல்லுவான். அரபு நாட்டில இருந்து கிளம்பியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு வந்துட்டாரு. வந்த சகாபிக்கு மலையாளம் தெரியணும்ல, மலையாளம் தெரிஞ்சாதானே பிரச்சாரம் பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மக்காவில இருந்து மதீனால இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்குள்ளக்க, திருநெல்வேலிக்குள்ளக்க, மேலப்பாளையத்துக்குள்ளக்க, கரிகாத்துக்குள்ளக்க, டவுனுக்குள்ளக்க வந்துட்டாரு ஒரு சகாபி. அப்படி வச்சுக்கிடுங்க. வந்துட்டா டவுனுக்குள்ளக்க இருக்கிறவர்கிட்ட போய் எப்படி பேசுறது? இன்னைக்கு இந்த வடநாட்டுக்காரெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கானே, அவன் எப்ப பேசுவான்? முதல்ல திருநெல்வேலிக்குள்ளக்க ஒரு வடநாட்டுக்காரன் வர்றான்னா எனக்கு டீ வேணுங்கிறத கூட அவனுக்கு என்ன செய்யாது, சொல்ல தெரியாது. அவன் ஹிந்தி மொழியில சாயான்னு சொல்லுவான். சாயாங்கிறது நமக்கு தெரியும், விளங்குதா உங்களுக்கு? இதுல கூடுதலா வேற வார்த்தையை சொன்னா நான் என்ன கேட்கிறேன் நமக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணுங்கிறது இங்கிலீஷ்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்டா தெரிஞ்சிடும், தமிழ்ல ஆடை வேணும்னு கேட்டா தெரிஞ்சிடும். அவன் மொழியில ஒண்ணு வச்சிருப்பான்ல, கபரான்மா, நமக்கு எந்த கபராவது தெரியுமா? நமக்கு தெரியாது தானே. அப்படி தெரியலைன்னா அவன் கேட்பது நமக்கு விளங்காது, அவனுக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் உள்ளே நுழைந்த பொழுது, அரபு நாட்டை தாண்டி வேறு பகுதிகளுக்குள்ளே நுழைந்த பொழுது, அந்த சகாபாக்கள் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்திலே முன்வைத்தார்கள் என்றால், நபி பெருமானார் எப்படி வாழ சொல்லி கொடுத்தார்களோ அதை புரிந்துதான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். யாருமே என்ன செய்யல, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா உள்ள வந்தாங்க. அது துவக்க காலம் கிடையாது. நேர்மையா இருக்கான்,
5 ரூபாய கையில கொடுக்குறான், 5 ரூபாயில நேர்மையா இருக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக பார்க்கின்ற அந்த நடைமுறைகள் இல்லை. இப்படி எல்லா இடத்தையும் பாக்குறான். நாணயமா வியாபாரம் பாக்குறான். அவன் யாரு மனைவி இருப்பாங்கல்ல, மனைவி இடத்துல கரெக்டா நடக்கிறான், பிள்ளை கிட்ட கரெக்டா நடக்கிறான். அவன் மொழி தெரியக்கூடியவனாக இருந்து அண்டை வீட்டாரனாக ஆனால் அண்டை வீட்டுக்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கிறான். எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கிறான். பள்ளிவாசல்ல தான் தொழுவணுங்கிறத தாண்டி அன்னைக்கு பிள்ளையா செஞ்ச அவன் வந்து நேரத்துல சகாபாக்கள் வந்து நேரத்துல பிள்ளையா இருக்குமா? அவங்க தானே பிரச்சாரத்தை பண்ணி என்ன செய்யணும், மக்களை வென்றெடுத்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர வச்சு அதுக்கு பிறகு அடி வாங்கி ரசுல்லா மாதிரி உத வாங்கி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், பள்ளிவாசல் கட்டணும். இது 15-20 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ப்ராசஸ், அப்படிதானே? ஆனால் அரபு நாட்டில் இருந்து வந்தவர் ஃபஜர் தொழுவணுமே, அரபு நாட்டில இருந்து வந்தவர் லொஹர் தொழுவணுமே, அரபு நாட்டில இருந்து இஸ்லாத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்தவர் அசரை தொழுவணுமே, மகரிப தொழுவணுமே, இஷாவை தொழுவணுமே. அப்ப என்னன்னா சரியாக பாங்கு சொல்லி சரியாக தொழுகையினுடைய அந்தந்த நேரங்கள் வந்த பொழுதெல்லாம் சகாபாக்கள் யாரெல்லாம் மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்களோ அங்கே தொழுதார்கள். அந்தந்த நேரத்தில் மிக சரியாக என்ன செய்தார்கள், தொழுதார்கள். ஐயல் சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஐயல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, அவர்களே பாங்கு சொல்லி அவர்களே என்ன செய்தார்கள், அந்த தொழுகைகளை தொழுதார்கள். எதுக்கு இவ்வளவு விரிச்சு சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை இவ்வளவு கரெக்டா இருக்கிறாங்களோட, கடவுள் மேல இவ்வளவு பக்தியா, கடவுளுக்காகத்தான் இந்த வாழ்க்கையா அந்த ஓட்டமா அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு என்ன செஞ்சாங்க. நபி பெருமானாருடைய காலத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே மக்கள் நுழைந்தார்களோ அது போல கேரளாவிலும் நுழைந்தார்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைஞ்சிட்டாங்களா? அப்படி நுழைந்து அதுக்கு பிறகு குர்ஆன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, தொழுகைனா என்னன்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, நோம்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, ஹஜ்ஜுனா என்னன்னு சொல்லி இப்படித்தானே வந்துச்சு. நான் சொல்றது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி வந்துட்டது என்னவா மாறிடுச்சுன்னா, அவர்கள் ஆதி காலத்திலிருந்து தாயத்து கட்டுதல் என்பது இந்து சமுதாய மக்களுடைய மரபு தானே. ஆதம் நபி காலத்துல இருந்து அப்படி வந்துப்பாங்க தானே. வந்ததுல அவங்களுடைய மரபு என்னதான், தாயத்து கட்டுறது, கழுத்துல கயிறு கட்டுறது, ருத்ராட்ச கட்டுறது, சங்கு கட்டுறது, வீட்டு வாசல்ல சங்கு கட்டுறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் யார் என்ன செய்திருந்தார்கள், யார் பிற சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் நுழைந்தார்களோ, கேரளாவிலிருந்து நுழைந்தார்களோ அவர்கள் அதை மரபாக வைத்திருந்தார்கள். வந்துட்டாங்களா? ஆனா என்ன விளங்கிருச்சு, அல்லாஹ்வை வணங்கணும்னு விளங்கிருச்சு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுங்கிறது விளங்கிருச்சு, தொழுகணுங்கிறது விளங்கிருச்சு, நேர்மையா இருக்கணுங்கிறது விளங்கிருச்சு, மன்னரை வாழ்க்கை விளங்கிருச்சு, மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்குன்னு விளங்கிருச்சா? இது எல்லாத்தையும் விளங்கி விட்டதற்கு பிறகு இதெல்லாம் தப்புங்கிறது என்ன செய்யல, யாருக்குமே விளங்கல. அது அப்படி இருந்துச்சா? முஸ்லிமா தான் இருந்தான், தாயத்து கெட்டிய முஸ்லீமாகவே இருந்தான். நீங்களும் நானும் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம்ல, அப்ப தாயத்து இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்க கூடாதுல்ல. உண்மையிலே நம்பிக்கையின்படி இருந்திருக்க கூடாது. நபி பெருமானார் அதை தடுத்திருக்கிறார்கள். தடுக்கப்பட்டது ஏன் மக்களிடத்தில் போய் சேரவில்லை என்று சொன்னால், காலங்காலமாக வாழையடி வாழையாக அது அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்த காரணத்தினால் அது அவங்களால என்ன செய்ய முடியல, வேற்று மொழியை கொண்டு அகற்ற முடியல. இந்த கயிறெல்லாம் கட்டாதப்பா அப்படின்னு சொல்றதா இருந்தா அவனுக்கு புரியும்ல. அவங்க என்னதான் வந்து வெளியில இருந்து வந்து மொழியை பழகிட்டாலும் உங்களுக்கு விலங்கு தானே நான் சொல்றது. அப்படியான ஒரு நிலைக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது, மாறப்பட்டு இஸ்லாம் பல்கி பெருகி இருந்தால் கூட இந்த தாயத்து கட்டுவதும், இந்த சூனியத்தை நம்புவதும், பேய் பிசாசை நம்புவதும், சகுனம் பார்ப்பதும், ஜோசியம் பார்ப்பதும் இஸ்லாத்தில் இருந்து போகாமலேயே நாமெல்லாம் என்ன செய்திருந்தோம், இஸ்லாமியர்களாக இருந்திருந்தோம். எங்க வாப்பா இஸ்லாமியர் தான், ஆனா ஜோசியத்தை நம்பினார். உங்க வாப்பா இஸ்லாமியர் தான், ஆனா என்ன செஞ்சாரு, ஜோசியத்தை நம்பினார், சூனியத்தை நம்பினார், சகுனத்தை நம்பினார். இப்படி எல்லாத்தையும் நம்பி தாயத்தை கட்டுறத என்ன செஞ்சிருந்தாரு, நம்பி இருந்தார். தாயத்துனா எப்படி கட்டியிருந்தோம், கையில ஒண்ணு கட்டியிருந்தான், இங்க ஒண்ணு கட்டியிருந்தானா, இன்னைக்கு வடநாட்டுக்காரன் இன்னைக்கு கட்டியிருக்கான். அப்ப இங்க மாறிடுச்சு. ஏகத்துவத்தை போதிக்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், உயிரே போனாலும், சிறைச்சாலையிலே வாடினாலும் பரவாயில்லை என்று ஏகத்துவத்தை 1980களிலே, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. 1980களிலே 1970களிலே சில உலமாக்கள் களம் இறங்கி உரைத்ததன் விளைவாக நம்மளாம் என்ன செஞ்சிட்டோம். இன்னைக்கு அந்த தர்கா வழிபட்டு வடநாட்டுல சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கானா, இன்னைக்கு UIC பெரிய ஆட்சியாளராக தானே இருக்கு. ஆட்சின்னா முதலமைச்சரை சொல்லல, அரசியலுக்குள்ள இருக்காருல்ல, அரசியலே பேசுவார். ஜிப்பா போட்டுக்கிட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளே சொல்லுவார். தாயத்து கட்டுறது தப்புடா, சிற்கடா, நாளைக்கு மறுமையில தோத்துருவடா, உன்னால சொர்க்கத்துக்கு போக முடியாதான்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவதற்கு இங்கு அல்லாஹ் என்ன செய்தான், சில மக்களை கொண்டு வந்து அனுப்பி வைத்திருந்தான். ஸ்ரீலங்காவுல
சில ஏகத்துவ பேச்சாளர்களை அல்லாஹ் என்ன செய்திருந்தான், இறக்கி தந்திருந்தான். அதே மாதிரி கேரளாலையும் என்ன செஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சில பேச்சாளர்கள் எது சரி எது தப்பு எது இணை வைப்பு என்று பேசுவதற்கு மக்கள் களத்தில் இருந்திருந்தார்கள். சரியா? அப்படி வந்ததன் விளைவாக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய கிருபையில அது மாதிரியான இணை வைப்புல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனால் இன்னும் சில மனிதர்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கையாகவும் செயலாகவும் செயலின் வடிவாகவும் என்ன செய்கிறது, இந்த தாயத்து கெட்டுகின்ற பண்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அந்த தாயத்தை பத்தி நம்ம பாக்குறதா இருந்தா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன்த அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டு கொள்கிறாரோ அவர் யாரு, இணை வைத்து விட்டார் அப்படின்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மன்த அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ தொங்க விட்டு விடுகிறாரோ அவர் யாரு, இணை வைத்து விட்டார் அப்படின்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். இப்ப தாயத்து கட்டுறத என்ன அடிப்படையில் கட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் பிள்ளைங்கன்னாலும் சரி பெரிய ஆளாலும் சரி தாயத்து கட்டுறோம்ல. இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்ல, ஏன்னா தௌஹீது விளங்கி இருக்கிறதுனால அந்த வட்டாரத்திலிருந்து வந்ததுனால இல்லாம இருக்கலாம். ஆனா மேலப்பாளையம் முழுக்க இல்லாம இருக்குமா, டவுன் முழுக்க இல்லாம இருக்குமா, ஜங்ஷன் முழுக்க இல்லாம இருக்குமா, அம்பாசமுத்திரம் முழுக்க இல்லாம இருக்குமான்னு கேட்டா இருக்குதானே. அப்ப அந்த தாயத்து ஏன் தொங்க விடப்படுகிறது? நோய் நோய் குணமாகிறதுக்கு ஊசி போடலாம், மாத்திரை போடலாம். நம்பிக்கை நம்பிக்கை எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு சாதாரண கயிற்றின் மீது என்ன செய்கிறது, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை நம்ம ஆழமா கவனிக்கணும். எல்லா சக்தியும் உடையவன் யார் தான், அல்லாஹ் தானே. ஒன்னாங்களிமா என்ன சொல்லுது, அல்லாஹ்வை தவிர வேற கடை. ஒன்னாங்களிமா ரெண்டாம் களிமன் களிமை கிடையாது. புரிகிறதுக்கு அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டோம். அதனால சொல்றேன், என்னடா தௌஹீத்வாதியே என்ன செய்யறாங்க, ஒன்னாம் களிமா ரெண்டாம் களிமாங்கிறாங்கன்னு விளங்கிடக்கூடாது. களிமா ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அது என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுதா? அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தருதா? அதுக்கு அடுத்து ரெண்டாவது களிமாவும் அதே ரிலேட்டடா சொல்லி தருதா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படி சொல்லி தருதா? அதுக்கு அடுத்து மூணாவதா சொல்லி தரப்படுது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவ்ல அப்படி வருதா? இதுல நாலாவதா சொல்லி தரப்படுதுல அது இறைவனுடைய இலக்கணத்தை ரொம்ப ஆழமாக வைக்கிறது. தௌஹீதினுடைய அர்த்தத்தை தான் அந்த நாலாவது களிமாவாக சொல்லப்படுகின்ற அந்த திக்ர் என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து அப்படி வருதா? இந்த வலகுல் ஹம்து வரைக்கும் விட்டுருங்க, அது என்ன பொருளா இருக்கட்டும், ஏன்னா அதுக்குள்ள போனா கொஞ்சம் ரொம்ப போயிருவோம். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்கா, நமக்கு அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த நாலாவது திக்ர்ல இருக்கிறது நிறைய அர்த்தங்கள் கொண்டது. அதுல வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்கா, இத குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களில் என்ன செய்கிறான், பேசுகிறான். இன்னல்லாக அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட கடந்த வகுப்புகள்ல சொன்னோம். அந்த மக்கத்து குறைசியர்கள்ட்ட போய் வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சிலைதான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்துவது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்துல கேளுங்கள். கேட்டா என்ன செய்யணும், அல்லாஹ் கிடையாதுன்னு சொல்லணும்ல. ஆனா அவங்க என்னதான் சொல்லுவாங்க, சயக்கூலும் அல்லாஹ்தான் அப்படி சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் கேட்க சொல்லுவா, பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அந்த மக்களை பார்த்து கேட்பான். அதே மாதிரி இன்னல்லாக வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு அல்லாஹ் தன்னுடைய பண்பை சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்டா அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். ஆற்றல்னா எப்படி, வானத்தை படைக்கணும், எப்படி படைப்பான், அறிவியலின்படி படைத்திருக்கிறான். ஆனா அறிவியலின்படி தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் படைப்பானா? அல்லாஹ்வினுடைய படைப்புங்கிறது எப்படி இருக்கும், ஆகுங்கிறத அல்லாஹ்வுடைய படைப்பு. ஆனா நாளைக்கு பெரிய சிந்தனையாளன் வருவான், அல்லாஹ் சில பேருக்கு அறிவை கூட்டி கொடுத்துருக்கனால அதிகப்படுத்தி அப்படி அறிவுள்ளவன் என்ன செய்வான்னா, இது ஒரு சூனியம், இது தானா உருவாச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சில அறிவியல் செட்டப்களை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் இந்த உலக படைப்பில் உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படிதானே? ஆதம குன் அப்படின்னு சொன்னா ஆயிரலாம் தானே. எதுக்கு களிமண்ணை உட்காந்து திரட்டி அவரை உட்காந்து பிரட்டி அதுவும் ஒரு பகுதியில் எடுக்க வேண்டியதானே. பூமியினுடைய எல்லா பகுதியிலும் ஆதம் படைக்கப்படுகின்ற பொழுது மண் எடுத்தார். மண் அல்லாஹ் எடுக்க சொல்றான், ஜிப்ரீல் தான் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரும்போது எப்படி எடுத்துட்டு வர, பூமியில இருக்கிற எல்லா பகுதியிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து களிமண்ணாக உருவாக்கி ஒரு பொம்மை மாதிரி என்ன செஞ்சான், ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். எங்க, அப்ப வானவர்களாகிய ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார். யாரெல்லாம் வானவர்களாக படைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அங்கே இப்லீஸும் இருக்கிறார்.
புரியுதா உங்களுக்கு? அந்த சபையில அல்லாவுடைய சன்னிதானம் ஒன்று இருக்குல்ல, அரசை ஒட்டி இருக்கிற அந்த பகுதிகள் இருக்குல்ல, அங்கதானே அவங்க எல்லாரும் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அரசு கிட்ட தான் போக முடியாது, அது கீழே இருப்பாங்கல்ல. அந்த இடங்கள்ல இவரையும் வச்சு என்ன செஞ்சான், அல்லா பொம்மை போல படைச்சு போட்டு வச்சிருந்தான். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட 40 ஆண்டுகள்னு வருது. அதுல இந்த ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னா, ஆதம் 40 நாட்கள் போட்டு வைக்கல, பொம்மையாக 40 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டிருந்தார், போட்டு வைக்கப்பட்டிருந்தார். அப்ப இப்லீஸ் வந்து பாப்பானா, கடந்த கால அறிஞர்கள்லாம் ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க நமக்கு மத்தியில. இப்லீஸ் வந்து பாப்பானா, என்ன பெரிய ரொம்ப பயங்கரமான பிரம்மாண்டமான படைப்பு படைக்க போறான் போல இறைவன் நினைச்சோம். இவனுக்குள்ள 2 ஓட்டை இருக்கு, பொம்மையா கிடந்தா அப்படி இருக்கும். நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல செஞ்சு கொடுத்துருப்போம்ல, களிமண்ணை செஞ்சு கொடுத்துருப்போம்ல. இன்னைக்கு பிராக்டிஸ் என்னது, பிராக்டிக்கலா ஆக்டிவிட்டிஸ் பிராக்டிஸ் சொல்லி இன்னைக்கு வேற என்னென்னமோ கொடுக்குறாங்களா, கலரா பென்சில கொடுத்து உனக்கு பார்த்து ப்ராஜெக்ட்னு கொடுக்குறானா. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா. இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க ப்ராஜெக்ட் என்னது, தண்ணியை ஊத்தி அந்த களிமண் கெட்டு போய் கிடக்கும்ல, சக்கரை மாதிரி கிடக்கும் தானே, அதைத்தான் எடுத்து செஞ்சிருவோம். உட்காந்து பொம்மை மாதிரி செஞ்சு, உனை மாதிரி ஒரு பொம்மை, இணை மாதிரி ஒரு பொம்மை, மயில் மாதிரி ஒரு பொம்மை அப்படின்னு எதை வச்சு செஞ்சோம், இந்த களிமண்ணை கொண்டுதான் செஞ்சோம். இப்ப இந்த களிமண்ணை கொண்டுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஆதம் நபி அவர்களை படைத்திருக்கிறான். சரியா? எதுக்கு இதை சொல்றேன்னா, 40 ஆண்டுகள் அப்படி கிடக்கும் போது அவனுக்கு என்ன தோணுது, இப்லீஸ்க்கு என்ன தோணுது, இது ஒரு படைப்பாகும், உனக்குள்ளுக்கு 2 ஓட்டை இருக்கு, இவனுக்குள்ளுக்கு ஒரு ஓட்டை இருக்கு, இவனுக்குள்ளுக்கு ஒரு ஓட்டை இருக்கு, இவனுக்கு ஒரு ஓட்டை இருக்கு, இவனுக்குள்ளுக்கு 2 ஓட்டை இருக்கு, இது என்ன அழகாவா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படின்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த புகாரிலே இந்த செய்திகள்லாம் வருகிறது, அகமதுலயும் இந்த செய்திகள்லாம் வருகிறது. அப்ப அந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அப்படித்தான் இப்லீஸ் நினைத்தான். விளங்குதா உங்களுக்கு? ஆனா 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் படைச்சான்ல, எப்படி படைக்கிறான், குன் ஃபயகுன், அவ்வளவுதான், தவான்னு நினைச்சிட்டாரு. நம்மள மாதிரி பிள்ளை குழந்தைய பிறந்தான். அப்ப நம்ம பிள்ளை நம்ம உருவாக்கணும், நம்ம வயிற்றில் இருந்து நம்ம பிள்ளைய பெறணும்னு வைங்களேன். பிள்ளை பிடிச்சோன்னு நாளைக்கு பிறந்துருமா, இன்னைக்கு பிள்ளை பிடிச்சி சூழ் பிடிச்சி நாளைக்கு பெற்றுருமா, பெறாது. அப்படித்தானே? முதல்ல அது ரத்தமா இருக்கும், அடுத்து சதை கட்டியா மாறும், அடுத்து வந்து வேற கட்டிகளா மாறும், அப்படிதானே? இப்படி மாறி அதுக்கடுத்து 4 மாசம் 10 நாளைக்கு பிறகுதான் எல்லாம் என்ன செய்வான், உயிரையே கொடுப்பான். உருவ மாற்றம்லாம் எப்படி நடக்கும், பூனையினுடைய கருவு, யானையினுடைய குருவு, கரு, மனிதனுடைய கரு எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கும். அப்படி நல்லா குரான்ல சொல்றான். பூனை யானையும் விளக்கு கொடுக்க மாட்டான், எல்லா கருவும் ஒண்ணு போலதான் இருக்கிறது, அளவுதான் மாறி இருக்கு. விளக்குதா உங்களுக்கு? அதனுடைய மாற்றத்தை என்ன உயிராக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அப்பதான் நாடுவான். அது ஆணா இருக்கும், இல்ல பெண்ணா இருக்கும், மனிதனா இருக்கும், உயிரினம். வழங்குதா உங்களுக்கு? அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி தருகிறான். அப்படி படைக்கப்பட்டவர் அவரு. 10 மாதம் வயிற்றுல சுமந்து அது கற்ப வழிகள் எல்லாம் வந்து, பிரசவ வழிகள் எல்லாம் வந்து, அதை தாங்க முடியாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அந்த பிரசவ வேதனையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியாமல், யா லைத்தனா நுரத்து, யா லைத்தனா அப்படிங்குது அந்தமா, எனக்கு ஏற்பட்ட கைச்சேதமே, நான் இதற்கு முன்பே மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருந்திருக்க கூடாதா. அவ்வளவு வேதனையா இருக்கான். பிரசவத்தின் போது அந்தமா என்ன சொல்லுது, இது என்னடா வேதனை, அந்தமா சொல்லுது, இது என்ன வேதனை, இதற்கு முன்பே, இந்த வேதனை வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருக்கலாம், மூத்தாப்பு இருந்திருக்கலாமே, அதை விட ஒரு பெரிய வேதனையா இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரசவ வேதனைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படித்தான் இந்த உலகத்துல எல்லாரும் படைக்கப்பட்டாங்க. ஆனா ஆதம் அப்படியா படைக்கப்பட்டாரு? அவருக்கு சின்ன பிள்ளைன்னா என்ன தெரியுமா, அவர் பிள்ளைய வளர்க்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தையாக இருந்து பால் குடித்து தூக்கம் இல்லாமல் இருந்து அல்லது தூங்கியே கிடந்து இப்படியா குழந்தை வளர்ந்துச்சு? உலகத்துல எல்லா குழந்தையும் அப்படிதான் வளர்ந்துச்சு. ஆதம் மட்டும் என்ன செய்யல, அப்படி வளரல. அல்லாஹ் பிறக்கும் பொழுதே ஒரு 25 வயதுடைய ஒரு வாலிபராகவே என்ன செய்து விட்டான், அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை உருவாக்கி விட்டான். 60 முழம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 60. ஆனா அன்னைக்கு அப்படித்தான் பூமியில இறக்கி விட்டான்ல அல்லாஹ். பூமியில இறக்கி விட்டு சைக்கிள் கிடையாது, கார் கிடையாது, வாகனம் கிடையாது, உலகத்துல பூரா டைனோசர் மாதிரியான உயிரினங்கள்லாம் இருந்துச்சுங்கிறான். அதை எதிர்கொள்ளணும்ல. நம்மள ஒரு நாய் தொடுத்துச்சுன்னா நம்ம 6 அடி இருக்கோம்ல, நாய் நம்மளை பார்த்து பயப்படுதா விரட்டுதா? சொல்லு, விரட்டுது. ஏன்? நாயை விட நீ பெருசா தானே இருக்க, பெருசா தானே இருக்கிற, நீ நானும் பெருசா தானே இருக்கிறோம், ஏன் நாய் என்னை விரட்டுது? அது அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? உன்னை என்னையும் பார்த்தா சிங்கம் என்ன செய்யும், விரட்டும்ல. அஸ்லாம் வலைக்கும் நான் சொல்லாது. அப்படித்தானே? சிங்கம் வரட்டும், புலி வரட்டும், சிறுத்தை வரட்டும், ஓனாய் வரட்டும், கழுகு வரட்டும், இப்படி எல்லாம் இருக்குது தானே. இப்படி எல்லாம் அன்னைக்கு டைனோசர் இருந்துச்சுங்கிறான். அது மாதிரியான உயிரினங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம உயரத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது, முதலில் இந்த பூமிக்கு அனுப்பப்படக்கூடாது. விளங்குதா?
அப்படி நான் ரொம்ப சுத்திரன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நீங்க உரையின் இடையிலே செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அதனால நான் அப்படி சொல்றேன். சும்மா தாயத்து கிட்டக்கூடாது, தாயத்து கிட்டது இணைய வைப்புன்னு மட்டும் சொல்லிட்டு போனா மார்க்கத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் என்ன செய்யாது, தெரியாம போய்விடும் என்பதற்காக என்ன செய்யறேன், கொஞ்சம் கூடுதலாக விளக்கங்களாக உங்களுக்கு மத்தியில சொல்றேன். அப்படி இருந்துச்சுல, அப்ப அல்லாவுடைய ஆற்றல்ங்கிறது என்னது? ஆதம் நபியை படைச்சாங்கல்ல, அதுதான் அல்லாவுடைய ஆற்றல். அல்லாவுடைய ஆற்றல் அதானே. பொம்மையா கையில வடிவமைச்சு போட்டான். ஆனா உயிர் கொடுக்கும் போது எப்படி கொடுத்தான்? குன் அப்படின்னா குன் ஆகு அப்படின்னா அவர் என்ன செஞ்சுட்டாரு, ஆகி டப்புன்னு எரிச்சு நின்றாரு. 60 அடியில் என்ன செய்யறாரு, நிக்கிறார். வானவரை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிட்டு சலான் சொல்றான், சலான் சொல்ல வைக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா? ஆனா இப்படித்தானே நம்ம அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்னா எதையும் செய்வான் அப்படின்னு நம்பணும்ல. அதே ஆற்றலை ஒரு சாதாரண கயிறுக்கு இருக்குன்னா, இப்ப என் பிள்ளை என்கிட்ட சாப்பாடு தாங்கன்னு கேட்கறான், அந்த வாட்சிட்ட போய் வாங்கிக்கோ அப்படிங்கிறேன்னு நீங்க எவர் இருக்கும். இந்த வாட்ச் இருக்குல்ல, வாட்சுக்காக ஓடுதுல கயிறு, அதை விட மட்டமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வீட்டு பாடம் எழுதணும், ஏதாவது சொல்லு அப்படின்னா அந்த போன்ல போய் பாரு அப்படின்னு சொன்னோம்னா கூட ஒரு என்ன இருக்கு, இதே சிற்கு இல்ல, போன்ல பாக்குற சிற்கு இல்ல. ஆனா சாப்பாடை போய் வாட்சிட்ட கேளுன்னா அது சிற்கு தானே. ஆனா நம்ம என்ன செஞ்சோம், இந்த தாயத்து கெட்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த கருப்பு கயிறு அல்லது வேறு கலர்ல உள்ள கயிறு என் மீது கட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எனக்கு என்ன செய்யாது, எந்த பலாய் முசீபத்தும் வராது, நோய் வராது, வேறு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த நம்பிக்கையோடு கட்டப்பட்ட காரணத்தினால்தான் நபி பெருமானார் என்ன செய்தார்கள், இந்த செய்தியை சமூக மக்களிடத்தில் என்ன செய்தார்கள், அன்று வைத்தார்கள். அது சமூகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவந்த மக்கள் அனைவருக்கும் என்ன செய்திருந்தது, இருந்தது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தாயத்து கட்டுறதுங்கிறது என்னதான், அது ஒரு இணை வைப்பு தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நீங்க கட்டுவீங்களா? இதுக்கு முன்னாடி கட்டி இருக்கீங்களா? உங்க வீட்டுல யாராவது கட்டி இருக்கிறாங்களா? கெட்டின மாதிரி நீங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? யாரையுமே பார்த்தது இல்லை. அப்ப இந்த சமூகத்துக்கு கொஞ்சோண்டு என்ன, இந்த தாயத்து கட்டுற அந்த முறைகள் இஸ்லாத்துல உண்டுங்கிறது தெரியாம என்ன செஞ்சிருக்கு, ஒரு சின்ன கூட்டம் உருவாயிருக்கு. அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருவர் உங்க பள்ளிக்கூடத்துல படிப்பார்ல, படிக்கும்போது கையிலையோ கழுத்துலையோ இடுப்புலையோ எனக்குள்ளே கட்டியிருக்காருன்னு வைங்க, அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? ரேஷ்மா, என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? தாயத்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா கட்டக்கூடாதுன்னு சொல்லணும், சரியா? ஏன்னா அவர்கள் இந்த தாயத்தோட இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய நோன்பு, அவருடைய எல்லா என்ன நம்பிக்கை வேற இடத்துல போயிருதுனே. நான் என்னை யார் பெற்றெடுத்தாரோ அவரை மட்டும்தான் தகப்பன் என்று சொல்ல கடமைப்பட்டவன், அப்படிதானே? நான் சில பேரை வாப்பான்னு கூப்பிடுவேன், மரியாதைக்காண்டி கூப்பிடுவேன், அத்தான்னு கூப்பிடுவேன்ல. வாப்பாங்கிறது ஒரு 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 மக்களுடைய ஒரு டைப் ஆஃப் மக்களுடைய மொழி நடை ஆயிருச்சு. அத்தான்னு கூப்பிடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பாபான்னு கூப்பிடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா பாபான்னு யாரையும் கூப்பிடுறது இல்லை, பாப்பான்னு யாரையும் ரொம்ப லைட்டா கூப்பிடுறாங்க. நான் அத்தாங்கிற வார்த்தை இருக்குல்ல, உலகமே அப்படி எல்லாரையும் கூப்பிடுறது இல்லை. கொஞ்சம் வயசுல பெரியாருன்னு வைங்க, பெரிய ஆளுன்னு வைங்களேன், எப்படி கூப்பிடுவான்? பாயின்னு கூப்பிடுவான், இல்லைன்னா அத்தா கொஞ்சம் நாவுண்டு இல்லைங்கத்தா அப்படின்னா வாப்பான்னு அர்த்தம். அத்தான்னு நான் மரியாதை கொடுத்து பேசினா அர்த்தம், வாப்பான்னு அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு அது அடையாளப்படப்படுவதில்லை. சொல்லும் போதே இவர் தான் எங்க வாப்பான்னு சொல்றான்னு வைங்களேன், அத்தான் அவளுங்கத்தான் சொன்னா பொது மரியாதையில சொல்றான். அந்நேரம் மஜித் அண்ணன் வந்துட்டாரு, வரும்போது என்ன அத்தாங்கிறியா அப்படின்னா அவர் தான் எங்க வாப்பா அப்படின்னா உண்மையில எங்க வாப்பா இல்ல அவரு. ஆனா நான் என்ன செய்யறேன், அவர் தான் எங்க வாப்பா அப்படின்னா உண்மையிலே என்ன ஒருத்தன் பெற்றிருப்பார்ல, என்ன ஒரு தகப்பனார் பெற்றிருப்பார்ல, அவருக்கு எவ்வளவு அது வழியா இருக்கும். இதெல்லாம் யார் சொல்றா? நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். 3 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு என்னது என்று சொல்லுவது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயங்கரமா கோவம் வருமா. நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது பெருமை அடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி சொல்றேன். நாங்க கல்லூரி படிச்ச காலத்துல அருப்புக்கோட்டை தேவங்கர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கும் போது நாங்க 42 பேரு, 21 பொம்பளை பிள்ளைங்க, 21 ஆம்பளை பசங்க. அந்த ஆம்பளை பசங்கள்ல 20 பேரு தன் தகப்பன் அல்லாத ஒருவனை தான் தகப்பன் என்று அந்த கல்லூரிக்கு கூட்டு வந்திருக்கிறான். மார்க் ஷீட் கொடுக்கணும்ல, ஃபெயிலா இருப்பாங்க, 2 அரியர் வச்சிருப்பாங்க. கிளாஸ்க்கு 21 நாளுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, லீவ் எடுக்க கூடாது. 60 நாள் லீவ் எடுத்துப்பான். இதெல்லாம் பாப்பாக்கு தெரிஞ்சிருப்பல, பாப்பா சத்தம் போடுவார்ல, பிரச்சனை பண்ணுவார்ல. எப்படி வருவான்னா, எவனையாவது ஒருத்தனை 100 ரூபாயை கொடுத்து கூட்டு வந்துருவாங்க, ஒரு சாராயத்தை வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, கூட்டு வந்துருவாங்க. உண்மையில் அல்லாஹ்வின் மீது சத்தியமா நம்ம அதை செய்யல. ஏன் செய்யலைன்னா, நமக்கு அன்னைக்கு அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி இருந்தான்.
அந்த கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிதானே? மடி நம்ம வாப்பா இல்லாத ஒருத்தனை கூட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, வாப்பான்னு சொல்லிடக்கூடாது. வாப்பா இல்லாத ஒருத்தனை கூட்டு போய் வாப்பா கையெழுத்து போற இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, போட வச்சிடக்கூடாது. ஏன்? அது ரொம்ப பெரிய இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம்ங்கிறது நமக்கு என்ன செஞ்சிருந்தது, நமக்கு அன்றைக்கு விளங்கி இருந்தது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நீங்க என்ன விளங்கிக்கிடணும்னா, இது இப்படித்தான் பார்க்கப்படும். நீங்க ஒரு கயிறின் மீது ஒரு உயிரோடு உள்ள ஒரு தகப்பன், உயிரோடு உள்ள இன்னொரு மனிதன், தகப்பன்கிற வார்த்தையை கொண்டு பார்க்கப்படும் போதே அது மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றால், சர்வ வல்லமை படைத்த இறைவன் இல்லையா, பெரிய ஆற்றலுக்குரியவன் தானே, பெரிய ஆற்றலுக்குரியவன் தானே. அவனை நம்ம எதுக்குள்ள அடக்குறோம், ஒரு கயறுக்குள்ள அடக்குறோம். அவன் ஆற்றல் எங்க இருக்கு, ஒரு கயிற்றினுடைய ஆற்றல் எங்க இருக்கு. இந்த உலமாக்களும் என்ன செய்தார்கள், ஆதி காலங்களில இந்த தாயத்துக்களை எல்லாம் அரபி எழுத்துக்களை எழுதி அதை பேப்பர்ல மடிச்சு லாட்ரி சீட்டை உள்ள வச்சு ஒரு சிப்பி மாதிரி வச்சு என்ன செஞ்சாங்க, தாயத்துக்களை கெட்டி கெட்டி கொடுத்தார்கள். அது என்னதான் மார்க்கத்துல இணை வைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதோட சேர்த்து நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், அகமதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான். நீங்க நல்லா விளங்கிக்கணும். என் வாழ்க்கை வந்து சுபிச்சமே அடையலடா அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, உன் நம்பிக்கையை நீ அல்லாஹ் மேல வைக்காம அல்லாஹ் அல்லாத வேற எது மேலேயே வச்சிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில வந்து என்ன செய்யாது, உன்னுடைய காரியம் பூர்த்தி ஆகாது. விளங்கணும்ல, உங்களுக்கு நம்பிக்கை தெளிவா இருக்கணும் தானே, நம்பிக்கை தெளிவா இருக்கணும். இங்கிலீஷ் பரீட்சைன்னு என்ன செய்யறான், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டான். இங்கிலீஷ் பரீட்சை எழுதுறதுக்கு தான் போயிருக்கீங்க, பேனாவெல்லாம் எடுத்துட்டு 5x5 25, 6x6 36 அப்படின்னு கணக்கா எழுதிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இங்கிலீஷ் பரீட்சைக்கு என்ன எழுதணும், கணக்கு பரீட்சைக்கு என்ன எழுதணும், கணக்கு எழுதணும். அதானே அடிப்படை. தமிழ் பரீட்சைக்கு என்ன செய்யணும், தமிழ் எழுதணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்பிக்கையை அல்லாவின் மீது வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாத வேறொன்றின் மீது நம்ம என்ன செய்கிறோம், நம்பிக்கையை வைக்கிறோம். அதை நபி பெருமானார் சொல்லிவிட்டு, யார் சிப்பியை தொங்க விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான். எல்லா வீட்லயும் சங்கு தொங்குச்சாங்க. நாங்கெல்லாம் தவி ஜமாத்துல தவீதுக்குள்ள வந்த நேரத்துல இந்த வாரம் தனிநபர் தாபான் பண்ணுவோம்ல, அப்படி பண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம், வீடு வீடா போய் முதல்ல என்ன செய்வோம், பேசி அந்த இவ்வளவு பெருசுக்கு தொங்குற சங்கை தான் என்ன செய்வோம், அத்துட்டு வருவோம். அது அத்துக்கு விடவே மாட்டாங்க, ஏத்துக்கிடவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுவெல்லாம் என்னவாக இருக்கிறது என்றால் இணை வைப்பாக இருக்கிறதுங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி சொர்க்கத்துக்கு போடான்னு சொல்லும்போது தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், எல்லா இபாதத்தும் பண்ணியிருக்கிறோம், இந்த உணவு திட்டம் அப்படிதானே, ஏழைகளுக்கு வழங்குற உணவு திட்டம்னு எல்லாத்தையும் செஞ்சு நாளைக்கு நம்ம மறுமையில ஜெயிச்சிருவோண்டாங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது விசாரணையினுடைய நேரத்தில் இந்த கயிறு கெட்டி இருந்த காரணத்தினால் நீ என்ன ஆயிட்ட, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் நமக்கு மத்தியில வைப்பான்னா அது ரொம்ப பெரிய தோல்வி என்பதை என்ன செஞ்சுக்கிடணும், நம்ம விளங்கிக்கிடணும். அப்ப இன்னைக்கு நம்மள அல்லாஹ் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாலும் இன்னைக்கும் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் இடத்துல இந்த தாயத்து மரபு என்ன செய்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அதை வந்து உடைக்க வேண்டிய கடமையும் என்ன நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரியா? நீ அடுத்தடுத்து கல்லூரிக்கு போக வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்து டாக்டர் மாதிரி பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு வருவீங்க. அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை சரியாக உள்வாங்கி இருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடலாம். அது மாதிரி நபி பெருமானாருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தாயத்து தொடர்பா. அது என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதரை பார்க்கும்போது அவருடைய கையில ஒரு மஞ்சள் நிற வளையம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கெட்டப்பட்டிருக்கிறது. நம்ம கயிறுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி காப்பு போடுவாங்க. இப்ப இன்னைக்கு போடுறாங்க பிரேஸ்லெட் மாதிரி காப்பு போடுறாங்கல்ல, நம்மள பையன் இன்னைக்கு போடுறான் தெரியுமா, அந்த சூர்யா, இந்த அஜித், விஜய் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சினிமாக்கள்ல போடுறாங்க. இப்படி சரண் போட்டு சட்டை போடும் போது அப்படி தூக்கி விட்டுக்கிறான்ல, அது மாதிரி என்ன செய்யறான், முஸ்லீமும் போடுறான், முஸ்லீம் இளைஞர்கள் போடுறான், இஸ்லாத்தை வாழ்வியலா கொண்டிருக்கிற இளைஞர்களும் என்ன செஞ்சிருக்கிறான், போட்டிருக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது மாதிரி ஒரு வளையத்தை நபி பெருமானாருடைய காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்திருந்தாரு, போட்டிருந்தாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, எதுக்குப்பா இதை அணிஞ்சிருக்க அப்படின்னு அந்த மனிதரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், வாகினா, எனக்கு தொடையில ஒரு மாதிரி ஒரு இன்னைக்கு அதுக்கு பேர் வைக்கிறான்ல, இச்கார்டெல்லாம் இது பண்ணுன்னு சொல்றேன், அலர்ஜின்னு சொல்றான்ல, அந்த மாதிரியான ஒரு நோயத்தான் அவர் சொல்றாரு. வாகினா அப்படின்னு எனக்கு என்ன செய்கிறது, தொடைப்பகுதியில ஏற்படுற ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் வந்து இருக்காம இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்யறேன், இந்த வளையத்தை அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு ஒரு மனிதர் நபி பெருமானார் இடத்துல சொல்லுகிறார். அப்ப நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், இதை நீ கலட்டி விடு, இந்த வளைய மாதிரி போட்டிருக்கீல, இதை வந்து நீ என்ன செஞ்சிரு,
கல்லட்டி விடு. இது உனக்கு பலவீனத்தை தான் தருமே தவிர வேறு எதையும் என்ன செய்யாது, உனக்கு தராது. மாறாக நீ வெற்றி பெறவே மாட்டாய் அப்படிங்கிறாங்க நபி பெருமானார். புரியுது அவங்களுக்கு? இந்த நிலையிலேயே நீ மரணித்து விட்டால், கையில கயிறு கட்டின மாதிரியே நீ மரணித்து விட்டால் உன்னால என்ன செய்ய முடியாது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் என்றால் நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது? எப்படி தர்கா வழிபாடு என்பது ஒரு பெரிய சிற்காக இணை வைப்பாக இருக்கிறதோ, அதே மாதிரி தாயத்து கிட்டுதலும் என்னதுதான், இணை வைப்பு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வாசல்ல இந்த சங்கு போடுறது, மத்த மாதிரியான சிப்பிகளை வைப்பது, அது எல்லாம் என்னதுதான், இஸ்லாமிய மார்க்கத்தின்படி, இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி சிறுக்குத்தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இந்த அடிப்படையோடு சேர்த்து அடுத்ததாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கைக்கான வேர் இருக்குல்ல, அந்த வேர் ஒரு சாதாரண கயிற்றின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால், அதை நாம் அணிந்திருக்கிற காரணத்தினால் என்ன செய்கிறது, உடைகிறது, உடைந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா நேர்ச்சை. இன்னைக்கு நேர்ச்சைங்கிற ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வேரூன்றி இருக்கிறது, அப்படிதானே? இந்து சமுதாய மக்களிடத்திலும் இது இருக்கிறது, இருக்கா இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க, கருப்பசாமிக்கு கடா வெட்டுறேன் அப்படின்ட்டு போய் நிற்பாங்க, அப்படிதானே? அது மாதிரி ஒவ்வொரு குலதெய்வம் அவங்க வச்சிருப்பாங்க, கருப்பசாமிக்கு மட்டுமே வெட்டுறாங்க. அந்த செய்திகள் மாதிரியே கடா வெட்டுகின்ற பழக்கம் என்பது எல்லா கோயில்களிலும் என்ன செய்தது, இருந்துச்சு தானே? தமிழ் பேசுகின்ற மக்களிடத்திலும் இருந்தது, தமிழ் பேசாத எல்லா மக்களிடத்திலும் என்ன செய்தது, இருந்தது. நபி பெருமானாருடைய காலத்திலும் என்ன செய்தது, இது இருந்தது. நபி பெருமானார் அப்படி ஒரு செய்தியை நபி பெருமானார் என்ன செய்வாங்க, மக்களிடத்துல சொல்லுவார்கள். அந்த அந்த இடத்துக்கு பேர் பூவானாங்கிற அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த பூவானாங்கிற இடத்தை பத்தி நபி பெருமானார் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த பூவானாங்கிற இடத்துல அறுக்கிறதுங்கிறது தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சகாபி என்ன செய்வாரு, கேட்பாரு, அங்க ஏதாவது அந்த பூவானாங்கிற இடத்துல அறுத்து பள்ளியிடுறது கூடுமான ஒரு சகாபி நபி பெருமானார் இடத்துல கேட்பார். கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அங்க வேற என்னமாவது இருக்குதா, அங்க வேற சிலை வழிபாடு இருக்கிறதா, அங்க வேற ஏதாவது நேர்ச்சைகள் வழிபாடுகள் மாதிரி ஏதாவது செய்யப்படுதா அப்படின்லாம் நபி பெருமானார் கேட்டுவிட்டு என்ன செய்வார்கள், ஆமா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது கூடாதுன்றுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற இடத்துல அதை என்ன செஞ்சிருவாங்க, நபி பெருமானார் அனுமதித்து விடுவார்கள். ஆனா இந்த நேர்ச்சை என்பது முஸ்லிம் சமுதாயம் அல்லாத மக்களிடத்தில் எப்படி சிலை வழிபாடு கொண்ட இடங்களில் இருந்ததோ அது போலவே நம்மிடத்திலும் என்ன செய்தது, இருந்துச்சா? கோழி கொடுப்பாங்க தெரியுமா, விளக்குராத்திரின்னு ஒண்ணு வரும், இங்க உண்டா? விளக்குராத்திரி தர்கால கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆடு மாடெல்லாம் கொடுக்குறான். அப்ப கோழி என்னன்னா தர்கா முழுக்க என்ன செய்யும், சேவலா நிற்கும், கோழியா நிற்கும். எல்லாரும் விடுவாங்க, என்னமா சேவல் விடுவாங்க. எங்க அம்மா என்னை பெத்து வளர்த்து உருவாக்கி இப்ப மரணிச்சிருக்கிறாங்களே, என் தாய் நான் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணுங்கிற உங்க வரலாறுலாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சிடாதீங்க. பெறணுங்கிறதுக்காக சேவல் சாப்பிட மாட்டேன்னு என்ன செஞ்சிருக்கு, அந்த மாதிரி நம்ம சத்தியம் பண்ணியிருக்கு. நேர்ச்சை, அது நேர்ச்சை. சேவல் சாப்பிட மாட்டேங்கிறது ஒரு நேர்ச்சை. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் எதை உங்களுக்கு பிடிக்கலாம் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்றோம்ல, அதுவே என்னதுதான் ஒரு பெரிய முரண், அது ஒரு பெரிய பாவம். ரசூலுல்லாஹ்வுக்கு உடும்பு பிடிக்காது, உடும்ப சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவோம். உடும்ப சாப்பிட மாட்டேன்னு சத்தியம்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உடும்பு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான் நமக்கு ரோல், அப்படிதானே? அப்ப சேவலை சாப்பிட மாட்டேன், கோழியை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செய்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இந்த சமூகத்தில் இருந்தார்கள். அப்ப இந்த தர்கா வழிபாடு என்பது வெறுமனே தர்கா வழிபாடாக மட்டும் இல்லாமல் நேர்ச்சை செய்யப்படுகின்ற இடமாகவும் என்ன செய்திருந்தது, ஆக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து விளங்கிக்கணும். வெறுமனே போய் சர்க்கரையை கொடுத்து சீனியை கொடுத்து சின்ன சின்ன பூவெல்லாம் தாலியில கரிசமணியில பின்னிட்டு வர்ற மட்டும் இல்லை. அங்க போய் என்ன செஞ்சாங்க, நேர்ச்சை அறுத்து பள்ளியிட்டார்கள். அறுத்து பள்ளியிடுதல்ங்கிறது யாருக்கு, அறுத்து பள்ளியிடுதல்ங்கிறது யாருக்கு, அதான் யாருக்கு, அல்லாவுக்கு மட்டும்தான். சரியா? இந்த இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்று இப்பதான் நம்ம கடந்து வந்திருக்கோம், 5 பேர் நாம கடந்து வந்திருக்கோம். சரியா? இப்ராஹிம் நபி நேர்ச்சையெல்லாம் செய்யல, அல்லாஹ் ஒரு கனவை தந்தான். அந்த கனவிலே உன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று என்ன செஞ்சான், அல்லாஹ் கட்டளை போட்டான். அந்த கட்டளை போட்டதற்கு அதுக்கு இது மாதிரி ஏதோ ஒண்ணு விளக்கும் போதுதான் வகி என்ன செய்தது, பல வழிகளில் வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விளக்கணும். ஜிப்ரீல் நேரடியாக என்ன செய்வார், வகியை தருவார். திகியத்துல் கல்வி என்ற மனிதனுடைய தோற்றத்தில்
வகையை தருவார். வேறு சில மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்தும் தருவார். மணியோசை வடிவத்தில் வகி வரும், கனவின் வழியாகவும் வகி வரும் சொன்னோம்ல. அது மாதிரி இப்ராஹிம் நபிக்கும் கனவு வழியாக என்ன செய்தது, வகி வந்திருந்தது. அதுல ஒண்ணுதான் என்னது, அல்லாஹ் நேரடியா ஜிப்ரீல் அனுப்பியோ மீகாயில் அனுப்பியோ இஸ்மாயில் அருன்னு கட்டளை போடல. கனவுல என்ன செஞ்சு தோணுச்சு, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இவருன்னு வந்து பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, இஸ்மாயிலே உன்னை அறுத்து பள்ளியிடும்படியாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு கனவு தந்திருக்கிறான், கட்டளை இட்டிருக்கிறான், நான் உன்னை அறுக்கட்டுமான்னு கேட்கும்போது அவர் என்ன செய்வாரு, நீங்கள் நாடினால் என்னை பொறுமையாளரா என்ன செய்வீங்க பாப்பீங்க, நல்லபடியா செய்யுங்கன்ட்டாரா. நல்லபடியா செய்யுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இப்ராஹிம் வந்து இஸ்மாயில முகம் குப்புற கிடத்திய பொழுது இப்படிதான் குர்ஆன் வசனம் வருகிறது. இப்ராஹிம் தன்னுடைய புதல்வர் இஸ்மாயிலை முகம் குப்புற கிடத்திய பொழுது, அறுக்கிறதுக்குலாம் என்ன செஞ்சுட்டாரு, கத்தி எடுத்துட்டு முகம் குப்புற கிடத்தி போன போது அல்லாஹ் கூப்பிடுறான், ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிம் இங்க பாரு, போதும், உனக்கு வைக்கப்பட்ட எல்லா சோதனைகளையும் நீ என்ன செய்து விட்டாய், ஜெயித்து விட்டாய், வெற்றியடைந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு பழி பிராணியாக ஆட்டை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அதன் பிறகு முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த அறுத்து பலியிடுகின்ற அடிப்படை என்பது உயிரினங்களை கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்தது. இப்ப இதை கூட இப்ப சமீபத்துல பிஜே அவர்கள் ரொம்ப டீப்பா, ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து நரபலி சமூகத்தில் இருந்ததால், புரியுதா உங்களுக்கு, நரபலின்னா இருந்துச்சு. அன்னைக்கு பலின்னா என்ன கொடுத்தான், ஆட்டையா கொடுத்தான், அது அவனுக்கு சின்னதா தெரியுது. கடவுளுக்கு போய் கோழி கொடுப்பாங்களடா, கடவுளுக்கு போய் ஆட்டை கொடுப்பாங்களடா, கடவுளுக்கு மனுஷ உயிரை கொடுத்தாலே பெருசு, அப்படிதானே. நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர்றேன், பிளாஸ்டிக்ல கொடுக்குறேன், அதுக்கும் தங்கத்துல கொடுக்குறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இவங்க கடவுளுக்கு படைக்கிறேன் நேர்ச்சை பண்றேன்னு என்ன செய்யறாங்க, அவன் பிள்ளையை ஏற்றி கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான், அறுத்துட்டு போயிடுறான். அவன் அண்ணனையே கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான், அறுத்துட்டு போயிடறான். அவன் பெற்றோர்களையே கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான், பண்ணிட்டு போய். இது காலகாலமா உண்மையில் இருந்தது. அதான மரபு, அதான பழக்கவழக்கம். கனவின் மூலமா கொடுத்தாலும் அவர் ஞானி இல்லைங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல காட்டுறான். இப்ராஹிம் நபி ஞானிதான், ஞானமுடையவர் தான், மாபெரும் சிந்தனையாளர் தான், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர் தான். ஆனால் அவரும் எதைத்தான் ஃபாலோ பண்ணாரு, கனவை எப்படித்தான் எடுத்துக்கிட்டாரு, அல்லாஹ்வுக்காக. அல்லாவே கனவு வந்துட்டான்னா நான் என்ன செஞ்சிருவேன், தயாராயிருவேன் அப்படின்னு வரும்போது, இந்த நரபலி என்பது, மனித பலி என்பது இனி சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த உயிரின பலியை அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு மத்தியில கொடுத்தான். சரியா விளங்குதா உங்களுக்கு? அப்படித்தான் இந்த ஆட்டு குர்பானி, மாட்டு குர்பானி, ஒட்டக குர்பானிங்கிறதெல்லாம் என்ன செய்தது, சமூகத்தில் வந்தது. அது மாதிரியாக இந்த நேர்ச்சை சமூகத்தில் இருந்தது. இந்த நேர்ச்சையை பற்றியும் என்ன செய்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நேர்ச்சை செய்கிறாரோ அவர் எதை செய்தாலும் யாருக்கு தான் செய்யணும், அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை செய்யணும். யார் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்யாமல் அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சை செய்வாரோ அது என்னதான், இணை வைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அது பெருசா இருக்கணும் சிறுசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேர்ச்சை அப்படின்னாலே அது அல்லாஹ்வுக்கு தான். இதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேர்ச்சை அப்படின்னு ஒண்ணே கிடையாது. நீங்க ரெண்டையும் பிரிச்சு புரியணும். நீ நேர்ச்சதான் செஞ்சாகணும்னு இருந்தா யாருக்கு செஞ்சிரு, அல்லாஹ்வுக்கு செஞ்சிரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, நேர்ச்சைன்னு ஒன்னே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேர்ச்சை செய்வதனால் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். கஞ்சன் இருப்பான்ல, அந்த கஞ்சனிடமிருந்து பொருளாதாரம் பயன்படுவதற்கு ஆகிறது என்பதை தவிர அந்த நேர்ச்சையை கொண்டு ஒரு நன்மை இல்லை. இப்படி எந்த தூதராவது சொல்லுவாரா? இந்த உலகத்துல எந்த தூதராவது இப்படி ஒரு சொல்ல வந்து மனிதர்களுக்கு மத்தியில வைக்க முடியுமான்னு கேட்டா, அப்படி ஒரு செயலை என்ன செய்ய முடியாது, மக்களுக்கு மத்தியில வைக்க முடியாது. நபி பெருமானார் ரொம்ப ஆழமாக அதை சொன்னார்கள். நேர்ச்சை என்பது மனிதனிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வந்து வைப்பதை தவிர வேற எந்த நன்மையும் என்ன செய்வதில்லை, தருவதே இல்லை அப்படின்னாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல ஒண்ணு கேட்கிறதா இருந்தா, அல்லாஹ்விடத்துல இருந்து ஒண்ணு அடையிறதா இருந்தா நமக்கு வழிகாட்டப்பட்டு நேர்ச்சை செஞ்செல்லாம் நினைச்சக்கூடாது, துட்டு கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, வேலை வாங்க கூடாது. அல்லாஹ் நமக்கு வேலை பார்க்கணும். அல்லாஹ் வேலை பார்க்கறான்னா நீங்க வேற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. அதான் நம்மளை படைச்சிருக்கான், அதனாலதான் நம்மளை கேட்க சொல்றான். நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், பறவை இருக்குல்ல, பறவை, அந்த பறவைக்கு அல்லாஹ் தானே உணவளிக்கிறான். எங்கிருந்து எங்கேயோ போய் உணவு அடைச்சிட்டு வருதுல்ல, அது மாதிரி உனக்கு எல்லாம் உணவு தரமாட்டான். அப்படிதான் நீ நம்பிக்கை வைக்க. விளங்குதா உங்களுக்கு? அப்புறம் நான் இதை செஞ்சிருவேன் என்னை பணக்காரன் ஆகுன்னா, புரியுதா உங்களுக்கு? 8000 ரூபாய்க்கு ஒரு ஆடை வாங்கி 8000 சந்தையில வாங்கி என்ன செஞ்சிருது, குர்பானி கொடுத்துறது, நேர்ச்சைங்கிற பேர்ல கொடுத்துட்டு எனக்கு 8 கோடி கொடுன்னா 8000 ரூபாய் கொடு. அதுக்கு நீ பட்டினியில லட்சம் பேர் கிடக்குறான், அப்படித்தானே? பட்டினியில லட்சம் பேர் கிடக்குறான் தானே. 1 ரூபா காசை
கோடி மாதிரி பாக்குறவங்க எவ்வளவு, ஒரு சாயா வாங்கி தாங்கத்தா அப்படின்னு கேட்கிற எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கிறான் தானே. 20 நாளா 40 நாளா வருஷக்கணக்கா குளிக்காம படுத்து கிடக்குறவன் எத்தனை பேர் ரோட்ல இருக்கிறான் பாக்குறான் தானே. பிள்ளைகளால் விரட்டி விடப்பட்டு வீட்டுல வாழ்க்கையை கழிக்க முடியாம ரோட்ல கிடக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க முதியோர்கள் எல்லாம் போயிருப்பீங்க தானே, கோடைகால பயிற்சி வகுப்புக்கு போனீங்களா? வேற பசங்களா? சரி, இவங்க அழைச்சிட்டு போனாங்களா? உங்களுக்கு அந்த விவரம் தெரியும் தானே. இந்த முதியோர்களெல்லாம் பார்க்கும்போது ஏம்மா அங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா, என் பிள்ளையும் என் மருமகனும் நீ பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு கண்ணீர் வடியக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் தானே. இவங்களுக்கு போய் குடுறா, 50 ரூபா குடுறா, 10 ரூபா குடுறா, ஒரு சாயா வாங்கி கொடு, டெய்லி ஒரு சாயா வாங்கி கொடு, 50 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு, வாரத்துக்கு டெய்லி கொடுக்க வேணாம், வாரத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு. அப்படி இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு செலவழிக்கலாம். ஆனா என்ன பண்றான்னா, கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், தர்கால ஆட்டா இருக்குன்னு அறுத்து போட்டு வந்துருவான். இதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்குதா அப்படின்னு கேட்டா எந்த நன்மையும் இல்லைங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை கொண்டு போய் வீணடிப்பதை தவிர இதுல வேற எந்த நன்மையும் இல்லை. அப்ப நபி பெருமானார் சொல்லி தருகிறார்கள், கஞ்சன் திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் போடுறானா எத்தனை லட்சத்தை நாள் போடுவான். வீட்டு வாசல்ல போய் எவனாவது ரூபா கட்ட, கல்விக்கு போய் ரூபா கட்டாருங்க 2000 ரூபா கொடுக்க மாட்டான். திருப்பதி உண்டியல்ல கோடி ரூபாய்க்கு உள்ள போட்டீங்களா, கெட்டுக்கட்டா போடுவான் பாத்திருக்கீங்களா. 500 ரூபா கட்டா போடுவான். 2000 ரூபா கட்டு இருக்கும்போது 2000 ரூபா கட்டான செஞ்சா உள்ள போட்டான். என்ன ஒரு பிள்ளை பச்சை மண்ணு பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜிக்கு ஃபீஸ் கட்ட முடியல, 5ஆம் வகுப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியல, 12ஆம் முடிச்சிருச்சு, மேற்படிப்புக்கு இல்லைன்னு கேட்டா விரட்டி விட்டுருவாங்க. இருக்குதானே. இப்ப நமக்கு நபி பெருமானார் சொல்லி தருகிறார்கள், நேர்ச்சலாம் பண்ணாத, அது எந்த நன்மையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ்விட துவா செய்ய, அல்லாஹ்வை நம்பி நீயும் செலவழி, மற்றவர்களுக்கும் என்ன செய்ய செலவழின்னு சொல்லி கொடுத்தாங்களா. நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்கவே குறைக்காது. இந்த நம்பிக்கையை நீங்கள்லாம் வளரணும். இந்த வயசுல இருந்தே வார வாரம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்கன்னா, தலைப்புக்கு அப்பாற்பட்டு போறதா விளங்கிடக்கூடாது. நேர்ச்சின்னு இந்த சமுதாயத்துல எவ்வளவு பணம் வீணா இருக்கு தெரியுமா. அதுக்காக சொல்றேன், நேர்ச்சை பண்றேன் இந்த சமுதாயத்துல தர்காக்காரன் பூரா 500 கோடி கிடக்கும். இன்னைக்கு அஜ்மீர் தர்கால அது இருக்காது, இன்னைக்கு பொட்டலப்புதூர் தர்கால அது இருக்காது, இன்னைக்கு ஏர்வடி தர்கால அது இருக்காது. அப்படி இன்னைக்கு எவ்வளவு தர்காக்கள் இருக்குது. 2026ல விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கும்பி தொட்ட காலத்துல இதெல்லாம் யாரா எடுத்துட்டு போறாங்க கேட்டா, தர்காவை நடத்துவார்ல அந்த கமிட்டி மெம்பர்ல, கமிட்டி தலைவர் இருப்பார்ல, அவர் எடுத்துட்டு போயிரு. கோழி யாருக்கு, கோழி அறுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? கோழி யார் முன்னாடி முதல்ல அறுக்கப்படுது, எல்லாருக்கும் விருந்து போடப்படுதா? அங்க எவ்வளவு வைத்தியக்காரன் கிடக்கா, வைத்தியங்கிற பேர்ல எவ்வளவு பேர் கிடக்கா, விரட்டி விடப்பட்டவன் எவ்வளவு பேர் கிடக்கா, அவனுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கப்படுதான்னு கேட்டா, கொண்டாட வருகிறார்களே அவர்களுக்கும் உணவு இல்லை. யாரெல்லாம் பிச்சைக்காரன் போல படுத்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கும் உணவு இல்லை. ஆனா என்ன செய்யும், மரத்துல இதுல என்ன செய்யப்படும், இந்த கோழி இதெல்லாம் நிப்பாட்டப்படுகிறது என்றால் இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாதுங்கிறத நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். இந்த நேர்ச்சியை கொண்டு அதுக்கு தகஜத்தை தொழுதுட்டு போயிடுவான். அதை ரொம்ப மட்டமா சொல்லல, நானு தகஜத்தை தான் தொழுவோம். நீ கொடுக்குற 10,000 ரூபாய் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் நினைய மாட்டான். அதனாலதான் நமக்கு கட்டளையிடப்பட்ட அந்த குர்பானியை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கூட ஜீவசகாப்தன் இப்ப ரீசெண்டா கேட்பாரு. ஜீவசகாப்தன் உங்களுக்கு தெரியுமா? ஜீவா டுடேன்னு சொல்லி ஒரு 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 யூடியூப் சேனல், ரொம்ப பெரிய சிந்தனையான அந்த பையன், நம்ம வயசு இருப்பாருன்னு வைங்களேன், அந்த சகோதரன். அவர் கேட்கும்போது சிலைக்கு பண்ணக்கூடாதுன்னா கடவுள் மட்டும் எங்கடா பண்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு, லாக் பண்ணி. சரியா, நம்முடைய மூத்த அறிஞரை என்ன செய்யறாரு, லாக் பண்ணி கேட்கிறாரு. ஆமா, அதை அல்லாஹ் சொல்லும் போது நீங்க அறுக்கிற இந்த இறைச்சி இருக்குதுல, இதுவா அல்லாஹ் போய் அடையுது, அதனுடைய ரத்தமோ அதனுடைய சதையோ என்ன செய்யாது, அல்லாவே அடையாது. இது அடையும்னா உன் உள்ளத்துல இருக்கிற இறை எச்சம் இருக்குல்ல, தக்குவா இருக்குல்ல, அந்த தக்குவாதான் அல்லாஹ் போய் அடையுமே அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு இவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதான் உண்மையான பதிலும் கூட. என்ன விஷயம்னு சொன்னா, மக்கள் பயன்படுகிறார்கள் அப்படிங்கிறதான். அப்படிதானே. இந்த இறைச்சியை அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, எல்லாருக்கும் கொடுன்னா, நம்பிக்கை கொண்டவனுக்கு மட்டும் கொடுன்னா கட்டளை போட்டா, ஏழைக்கு கொடுன்னா, நாடோடிகளுக்கு கொடுன்னா, யாரெல்லாம் உன்னிடத்திலே வந்து யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய சொன்னா, அல்லாஹ் கொடுக்க சொன்னான் தானே. இந்த பெருநாள்ல ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறான் தானே. அந்த கட்டளையின்படி என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லும் போது இதை அறுத்து வச்சுட்டு போடா கிடையாது, அறுத்து ரத்தத்தை மண்ணுக்குள்ள போட்டு உயிரினத்தை அப்படி போட்டு போனானா ரொம்ப அழகா நேர்த்தியா எடுத்து என்ன செய்யணும், ஏழைகள்கிட்ட போய் கொடுக்கணும். ஏழைகள்கிட்ட தானே கொடுக்கணும். ஏழைகள்கிட்ட கொடுத்து ஏழைகள் பசியாறுவதற்காகத்தான் இந்த அறுத்து பலியிடுதல் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இந்த நேர்ச்சி இல்லை, இது நம்ம அல்லாஹ்வுக்காக நேர்ச்சியை செய்யறோம். கட்டளை போட்டுட்டான், இப்படி ஒரு இபாதத்தை அல்லாஹ் வழிகாட்டிட்டான். இந்த இடத்துல மட்டும்தான்
இது அல்லாம வேற எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை. இந்த ஆட்டை பலி கொடுக்குறேன், மாட்டை பலி கொடுக்குறேன், ஒட்டத்தை பலி கொடுக்குறேங்கிற ஒரு வரையறைக்குள்ள என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. ஹஜ் பெருநாளுடைய காலத்திலே அது ஒரு இபாதத்தாக இப்ராஹிம் நபி செய்த அடிப்படையில் ஆக்கி தந்த நிலையில் இதை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், செஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தர்மத்தை மக்களிடத்துல வலியுறுத்தணும். சரியா? அப்பதான் அவன் இந்த நேர்ச்சிங்கிற வட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். கஞ்சன்கிற ஒரு இடத்துக்குள்ளேயும் போக மாட்டான், ஏழ்மைங்கிற இடத்துலயும் இருக்க மாட்டான். நீங்க வாரம் வாரம் மிஸ்கின் வர்றான்ல வீட்டுக்கு, உங்க பிள்ளை கையில நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபா 2 ரூபாயா மாத்தி வச்சுட்டீங்கன்னா ஒரு 15 காயின் தருமா கையில கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை பிள்ளை வீட்டுல இருக்கிறது இல்லை, அது உண்மைதான். ஆனால் நீங்க வெளியே போகும்போது வைக்கும்போது ஏழ்மையா இருக்கும் உனக்கு தோன்றவனுக்கு நீ கூடுறான்னா அவன் வாழ்த்துறான். நம்ம நீங்க எவ்வளவு பேர் நம்ம அப்படி பாக்குறோம் தெரியுமா? 5 ரூபா ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிகிறது. வெறும் 5 ரூபாங்க. அந்த 5 ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு பேர் கீழே போட்டு போறான்? 5 ரூபா அப்படின்னு கூட கீழே போட்டு போற எவ்வளவு பேர் இருக்கான்? வெறும் 5 ரூபாயை ரொம்ப பெரிய பயங்கரமான விஷயமாக பார்க்கக்கூடிய இயல்மையில் என்ன செய்யறாங்க மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடிப்படையா வச்சு நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது, நேர்ச்சை அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் உரியது, படைத்த இறைவனாகிய அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். புரியுதா? அப்படி நீ அல்லாத வேற யாருக்காவது நேர்ச்சை செய்வா என்றால் அது என்னதுதான், ஷிர்க்கு தான், இணை வைப்பு தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிடும். சரியா? அடுத்தடுத்து இன்னும் என்ன விஷயங்கள் எல்லாம் இணை வைப்பாக இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை நம்புதல் என்கின்ற அடிப்படையிலே என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு வழிகாட்டி தந்தார்கள். அல்லாவை நம்புதல் என்கின்ற அடிப்படையில அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வாயிலாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்பதை வரக்கூடிய காலங்களிலே இந்த வகுப்புகளின் வாயிலாக என்ன செய்வோம், நம்ம தொடர்ச்சியாக இது விளங்கிக்கிட்டோம். இணை வைத்தல் ஒரு மிகப்பெரிய பாவச் செயல். அந்த இணை வைப்பு நாளை மறுமையில் நம்மளை என்ன செய்யணும், தோல்வியடைய செய்துவிடும். இணை வைக்காத ஒரு நம்பிக்கையைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் வேண்டுகிறான். இஸ்லாமிய அடிப்படை கல்வியினுடைய முதல் வேர் அதுதான், இணை வைக்காத நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இந்த உரைக்கு திரையிடுகிறோம். வாகரத்தை ஒன்றா